ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாகி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ கல்கி. இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்கிறது நாகஸ்வின். இந்த படத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான கேமியோஸும் இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நவ் ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்தோட கதை எப்படி சொல்லணும்னா, குருக்ஷேத்ரா வாரோட தான் இந்த கதை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அஸ்வத்தம்மாவுக்கு ஒரு சாகா வரம் கொடுக்குறாரு கிருஷ்ணா. ஆனாலும் இந்த கலியுகத்தில் நடக்கிற எல்லா விதமான ஸ்ட்ரகிளிங்ஸையுமே நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கதை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரோபியன் ஃபியூச்சருக்கு வந்து மூவ் ஆயிடுது. அங்கே காசி தான் லாஸ்ட் சிட்டி அந்த எர்த். அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் யாஸ்கின் ஆகிய கமல்ஹாசன் அவர்கள். அவரோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸோட சீரம் எடுத்து அவரோட உடம்புக்குள்ள செலுத்திக்கிறாரு. அவங்கள எல்லாருமே அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டேஜ் இருக்கு. அந்த ஹாஸ்டேஜ்ல இருந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஆகிய தீபிகா படுகோனே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்கள கேப்சர் பண்ணிட்டு வர டாஸ்க்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டி பைரவா ஆகிய ஹீரோ பிரபாஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. இவருக்கும் அஸ்வத்தம்மா அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத்தம்மா கெட்ஸ் டு நோ தட் த அன்பார்ன் சைல்டு இஸ் த 10th அவதார் ஆஃப் விஷ்ணு. ஸோ இங்கேருந்து தான் ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் கதையும் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாகஸ்வினோட வேர்ல்டு பில்டிங் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இது வந்து ரொம்ப பேர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கட்ஸியான ஒரு விஷயம். செம்மையான ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுற லெவலுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். நாகஸ்வின் அதில் பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். காசியாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ரெக்னென்ட் உமன் ஒரு சீக்ரெட் பிளேஸில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஷாம்பலா அப்படின்னு அந்த ஒரு இடமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கிரியேஷன். அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காரு நாகஸ்வின். அதை தாண்டி இன்ட்ரோ ஒரு 10 மினிட்ஸ் இன்ட்ரோ ஸ்டார்டிங்கில் வருது. அது செம்மையாக இருக்குது. குருக்ஷேத்ரா சீன், அந்த வார் சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பிரபாஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அவருக்கும் புஜ்ஜிக்கும் இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் ரொம்பவே ஹிலேரியஸாக இருந்தது. வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா புஜ்ஜிக்கு கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்களும். அதுக்கடுத்து அஸ்வத்தம்மா பிரபாஸ்க்கு அடுத்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் டைம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. பெர்ஃபார்மன்ஸும் அடிச்சு நவுத்திருக்காரு. அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசணுமா, நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து திரு கமல் அவர்களோட இன்ட்ரோ 2 சீன் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் வர்றாரு. ஆனால் மொத்த இம்பாக்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாரு. பட் ஈவன் இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அப்படிங்கிறதும் தோணுச்சு. தீபிகா படுகோனே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். என்ன ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் செம்மையாக ஸ்டார்ட் ஆகுது. கதை ஒவ்வொரு சீன் வைஸாகவே எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது எண்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ராக் ஆகிடுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்அப் பண்ணுறதுக்குன்னே கிளவராக பிளேஸ் பண்ணியிருக்காரு கேமியோஸ் எல்லாத்தையுமே. கொண்டாமவனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து டிகியூவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேமியோவில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த கேமியோ பிளேஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகஸ்வின் ஜெயிச்சிடுறாரு. பசுபதியாக இருக்கட்டும், சோபிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருக்கிட்டையுமே நல்ல இதையும் வாங்கிட்டாரு. விஷுவல்ஸாக இதை எப்படி நம்ம இந்த இதை கிரியேட் பண்ண போகிறோம், ஏன்னா ஐடியா சரியான ஐடியா, செம்ம ஐடியா, அதை எப்படி விஷுவலாக ஆடியன்ஸ்க்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நாகஸ்வின் ஜெயிச்சிருக்காரு. இந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. ஈவன் தோ இட் டேக்ஸ் டைம். ஓகே, என்கேஜிங்காக ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. பட் எங்கே இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்குள்ளே வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, நல்ல சீன்ஸ் வந்துட்டே இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகிட்டு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓப்பனிங் ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல முறையில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்படியே சலிப்பு தட்டுற மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து அஸ்வத்தம்மாக்கும் பிரபாஸ் அவர்களுக்கும் அந்த பைரவாக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள் வந்து சலிப்பு தட்டிடுது. அது போக இந்த ஷாம்பலா சீன் நான் சொன்னல, அந்த ப்ரெக்னென்ட் உமன் போய் சீக்ரெட் பிளேஸில் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அதுக்கடுத்து இன்டர்வல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தான். அதை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. நான் சொன்ன மாதிரி அந்த புஜ்ஜிக்கும் பைரவாக்கும் இருக்கிற ஹிலேரியஸான ஒரு சில விஷயங்கள், அது போக இந்த கேரக்டர் ஸ்டேஜிங், இதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்ததுனால நமக்கு பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லேகாக தெரியல. செகண்ட் ஆஃப் ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பயங்கரமாக இருந்தது. அவங்க கொடுத்த அந்த பார்ட் 2க்கான லீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்செப்டபுளாக இருந்தது. ஓகே, இப்படி தான் எடுக்கணும், பார்ட் 2க்கு வந்து இப்படி தான் லீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேக்ஸ்
பக்காவாக ரைட் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பரான வேர்ல்டு கிரியேட் பண்ண நாகஸ்வினுக்கு இந்த ஒரு ப்ராப்பரான ட்ராமாவை கிரியேட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பிகாஸ் சுத்தமாக எமோஷனல் கனெக்டே கிடையாதுங்க. யாருக்கு என்ன அடி வாங்கினாலும் யார் எங்கே அழுதாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எமோஷனல் கனெக்ட்லாம் வரல. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுது. அந்த எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துகிற இடமா தான் இந்த விஷுவல்ஸ் அமைஞ்சிருக்கு. அவரோட ஐடியாவை அவர் எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வரணுங்கிறதுல வந்து தெளிவாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஐடியாக்குள்ளே நிறைய ட்ராமாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அந்த லேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி ஓடிடியில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த படத்தோட இம்பாக்ட் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ மஸ்டி வாட்ச் இன் தியேட்டர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகாஸ் தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பக்காவாக இருக்கும். அந்த விஷுவல்ஸு, மியூசிக் பை சந்தோஷ் நாராயணன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டருக்குன்னே எடுத்து வச்ச மாதிரி. என்ன நான் சொன்ன மாதிரி அந்த இம்ப்ராப்பரான ஒரு ட்ராமா மட்டும் ஒரு நெகட்டிவாக இருக்கும். அதர் தன் தட் கல்கி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிரபாஸ் படம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நாகஸ்வினோட விஷுவல்ஸ் தாண்டி இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 3/5.